சுதந்திர சுவாச காற்றை சுவாசிப்பதற்கு அவர்கள் போட்ட விதை இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய திருநாடு வல்லரசு நாடுகளுக்கு ஒன்றாக இந்திய அளவில் உலக அரங்கில் நிலை பெற்றிருப்பதற்கு மருது பாண்டிய மன்னருடைய அந்த விதைதான் என்பதனை நாமெல்லாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் இருக்கு சொல்றதுக்கு அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசுறேன் சாமி, என் மேல பழியப்படாதீங்க. நீங்க தாவேக்கோட கூட்டணியில் தான் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு நிலவுது. அதுக்கு என்ன? யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. உங்க கையில என் கையில கிடையாது. சொல்லுங்க. அப்புறம் இன்றைக்கு மருது சார்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளிக்கசம் மதிப்பு என்று கேட்கிறீர்கள். அவர்கள் செய்த தியாகம் விலை மதிப்பற்றது என்பதனை மட்டும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் கழகத்தினுடைய சட்ட விதிப்பு தான் நடக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்ட விதியை உருவாக்கினார்கள். பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். தொண்டர்களுக்கான இயக்கம் என்று இருப்பதற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும். கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதியை புரட்சி தலைவருடைய உயிலில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும். 10 மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். 5 வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று உருமாற்றியிருக்கிறார்கள். இந்த கழகத்தினுடைய இந்த சட்ட விதியை உருவாக்குவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்குவதற்கு மூல காரணமாக கழகத்தினுடைய சில 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற நிலை இருந்தது. எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது எனக்கு ஏற்பட்ட நிலை, அதாவது புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட நிலை பின் வருகாலத்தில் எந்த பொதுச் செயலாளருக்கும் இருக்கக்கூடாது. பொதுச் செயலாளர் அவர்களை தொண்டர்கள் தான் தேர்தல் முறையாக தேர்வு செய்யப்படும் என்ற இந்த விதியை உருவாக்கினார்கள். மற்ற விதிகளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்ய உரிமை உண்டு. ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் யாராலும், அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் விதியை உருவாக்கியிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஒரு சொல்லப்பட்ட நியாயத்திற்காக நாங்கள் இன்றைக்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.